ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய இதெல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் இருக்கக்கூடிய ரிசல்ட் பப்ளிஷ் ஆன ஷேர்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் அந்த வரிசையில் நம்ம இப்போ சிமென்ஸ் பார்க்குறோம். சிமென்ஸ் இவங்க ட்ரெண்ட் லைன் எக்ஸ்பென்சிவ் ஸ்டார் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்துருக்குறாங்க. இவங்க நல்ல பெரிய கார்ப்பரேட்டு, சின்னதாக இருக்கும்போதே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும். டாடா எஸ்எல்சி மாதிரி இவங்க பெரிய லெவலில் வருவாங்க. பார்ப்போம், நம்ம அடுத்தடுத்ததில் பார்ப்போம். டியூரபிலிட்டி ஸ்கோர் 70 இருக்குது, வேல்யூஷன் ஸ்கோர் 9 இருக்குது. ஆல்மோஸ்ட் நல்ல நிறைய வேல்யூ போயிடுச்சு, ஹை வேல்யூ ஆயிடுச்சு. மொமெண்டம் ஸ்கோர் 75 இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் இது இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட் 4492ன்னு போட்டு வச்சுருக்கிறாங்க. இது வரும், ஆனால் அவன் எவ்வளோ ஏறிட்டு கீழே இறங்க போகிறாங்கிறதா நமக்கும் தெரியாமல் இருக்குது. செல்சோன் வந்திருக்கு. கீ மெட்ரிக்ஸ் என்ன செய்கிறாங்க, அந்த கீ மெட்ரிக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி சிமென்ஸ் என்ன செய்கிறாங்கங்கிறத பார்த்துக்குவோம். இவங்க பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸில் என்ன இருக்குது, பில்டிங் டெக்னாலஜி, டிரைவ் டெக்னாலஜி, இது எல்லாமே டெக்னாலஜி ஓரியன்ட் சப்போர்ட்டு தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. செக்யூரிட்டி, சாஃப்ட்வேர் செக்யூரிட்டிஸ்லாம் இருக்குது, அது ஆன்டிவைரஸ்லாம் இருக்குது சிமென்ஸுக்கெலாம். இதை மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீஸுக்கும் இவங்க பிஸ்னஸ் சொல்யூஷன், ப்ராப்ளம் சொல்யூஷன், இதெல்லாமே கொடுக்குறாங்க. வேறு என்னென்ன கம்பெனிலாம் இருக்குது அப்படின்னு இந்த கம்பெனியை பற்றி தான், வேறு எதுவும் கம்பெனி இல்லை, சிமென்ஸ் கீழே தான் எல்லாமே வருது. அதனால இது நல்லா ஒரு பெரிய சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய கம்பெனி. அதனால இதுக்கோட வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். கீ மெட்ரிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ 130, கரண்ட் ரேஷியோ 2.1. இது ரெண்டுமே நல்ல கமெண்டபிலிட்டியில் இருக்குது. ஆர்ஓசிஇ 19 இருக்குது, ROE 15 இருக்குது. ரெண்டுமே 15க்கு மேலே இருக்கிறதுனால டீசெண்டான ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் இல்லாத கம்பெனி. பிஇ 112 இருக்குது, பிபி 20 இருக்குது. ஸோ இப்போ இது ஓவர் வேல்யூஷனுங்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தெரியும். புதுசாக இன்வெஸ்டர்ஸ் என்ட்ரு ஆகிறதே இதில் யோசிப்பாங்கங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். இப்போ இவன் 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் பார்த்தோம்னா 75.2 இருக்குது. உங்கள் சர்ப்ரைஸ் 5% சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவனோட இதில் பார்த்தோம்னா சென்சஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 25 அனாலிசிஸ்ட் போட்டிருக்கிறாங்க. 4 பேர் செல் கொடுத்துருக்குறாங்க, 6 பேர் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க, 15 பேர் பை கேட்டகரிக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ, நெட்டு கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக ஆகிருக்கு. அது போன தடவையை காட்டிலும் கம்மியாக இருக்காமா. போன கேஷ் ஃப்ளோ தானே, செப்டம்பர் இவங்களோடது வருது போல் இருக்காமா. போன க்ளோசிங்கை காட்டிலும் இந்த க்ளோசிங் கம்மியாக தான் இருக்குது. ஆப்ரேட்டிங் இது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் இயரை காட்டிலும். ஸோ இப்போ அது நல்லா இருக்குது. சப்சிக்வெண்ட்டாக இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் நிறைய செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிதலாக இருக்குது. இப்போ இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தோம்னாக்க பாசிட்டிவாக இருக்குது. ரெவென்யூ குவார்ட்டருக்கு குவார்ட்டர் நல்லா இருக்குது, இயருக்கு இயரும் நல்லா இருக்குது. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டு குவார்ட்டருக்கு குவார்ட்டரும் நல்லா இருக்குது, இயருக்கு இயர் நல்லா இருக்குது. இபிஎஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸல் ஷீட்டில் போடுவோம். புக் வேல்யூ 368. இப்போ இவனோடது புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எஃப்ஐஎஸ் ஏற்றி வச்சுருக்கிறாங்க. எவ்வளவு ஏற்றி வச்சுருக்கிறாங்கன்னா 0.5% ஏற்றி வச்சுருக்கிறாங்க. ப்ரொமோட்டர்ஸில் 6% ஷேர் பிளட்ஜில் இருக்குது. டிஐஏஎஸ் குறைச்சி விட்ருக்குறாங்க. எவ்வளோன்னா 0.3% குறைச்சி விட்ருக்குறாங்க. ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸை தூக்கி நம்ம இதில் போட்டதுக்கு பிறகு 360 போட்டிருக்கிறோம். புக் வேல்யூ இங்கே எவ்வளோ வந்திருக்கு, 368. சாரி, அது 360ன்னு போட்டேன். 368 இருக்குது. ஃபேர் வேல்யூ 737 வருது. ஸோ இப்போ 2950ங்கிறத நான் லோ எடுத்துக்கிட்டேன். 2950 லோ எடுத்துக்கிட்டேன். மிச்சம் எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம போட்டாச்சு. இப்போ இபிஎஸ் எஸ்டிமேஷன் பிரகாரம், டிடிஎம் எஸ்டிமேஷன் பிரகாரம் 3687, ஆனுவல் எஸ்டிமேஷன் பிரகாரம் 3739 மேக்ஸிமம் சீலாக நம்ம வைக்கிறோம். 3687, 3687. அதை அந்த 360ல் போட்ட மாதிரி இருந்துச்சு.
3687 3687 டு 3739. ஸோ 3739 அது இதோடு சேர்த்தே போட்டுருவோம். 3739 இதோட சேர்த்து போட்டுருவோம். ஸோ இப்போ நமக்கு வந்து இதில் இருக்கணும் எஸ்டிமேஷன் பிரகாரம், அதாவது இபிஎஸ் எஸ்டிமேஷன் பிரகாரம் 3687 அது வரைக்கும் நம்ம போட்டோம். இந்த இது போட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்க இந்த குவார்ட்டர் ரிசல்ட் பிரகாரம் 3382 அடுத்த குவார்ட்டர் வந்து குறையிற மாதிரி தெரியுது, 16 வர்ற மாதிரி இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா 3318. ஸோ இப்போ 3318லேருந்து 3382 33 அதை இப்படியே போட்டுருவோம். 3318லேருந்து 3382 இதுதான் நம்மளுடைய வேல்யூஷனாக இருக்குது. நம்ம எடுத்திருக்கிறது வந்து 2950 வந்து நம்ம வந்து இதாக எடுத்திருக்கிறோம். ஏன் 2950 எடுத்திருக்கிறேன்னாக்க இந்த இடத்தோடைய ஃப்ளாட்டு இதை உடச்சி தான் மேலே நல்லா ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக எடுத்தால் 1700 எடுத்தால் ரொம்ப நல்லது. 1700லேருந்து கால்குலேட் பண்ணால் ரொம்ப நல்லது. ஆனால் இவங்க இப்போதைக்கு இறங்கி வரட்டும், இந்த ரேஞ்சுக்கு இறங்கி வரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் 1750 போட்டோம்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதெல்லாம் போட்டோம்னா 2500க்குள்ளே வந்துடுது. முதல்ல இந்த ரேஞ்சுக்கு இறங்கட்டும், அப்புறமா மிச்சதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 3687 டு 3739 3318 3318லேருந்து 3382 தான் நம்ம யோசிக்கக்கூடிய ப்ரைஸாக இருக்குது. இப்போ நல்லா அதிரி புதிரியாக மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.